ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட டீம் ப்ரொமோஷன்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு என்னென்னமோ சொல்லி ஹைப் ஏற்றி விட்டுருப்பானுங்க. அந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமும் கூட இந்த காசு வாங்கிட்டு ரிவ்யூ போடுறவங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ், அல்லி சில்லி இவங்களெல்லாம் வச்சு பயங்கரமாக காசை கொடுத்து அந்த முதல் 2 நாள் இது வந்து பெரிய படம்டா, சூப்பர் படம்டா அப்படின்ற மாதிரி நம்ப வச்சு ஆடியன்ஸ் இதை நம்பி உள்ளே போய் ஏமாந்து கழுத்தறுக்கப்பட்ட படங்கள்லாம் என்னன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குனே தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் நான் நினைக்கிறேன். அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படங்கள் வருதானா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது தேவரா. RRRக்கு அப்புறம் ஜூனியர் என்டிஆருக்கு ஒரு முக்கியமான படம், அது சோலோ படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹைப்போட தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கொள்ளையை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு படம், பயங்கர ஃபேண்டஸியான படமாக இருக்க போகுது. இது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வைப்ஸ்லாம் இது இருக்க போகுது. த்ரோன்ஸ்க்காக சண்டை போடுவாங்க அது இதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் டேரக்டர், மூவி டீம்லாம் என்னென்னமோ சொல்லி ப்ரொமோட் பண்ணாங்க. பைரட்ஸ் ஆஃப் கெரிபியன் மாதிரி இந்த படம்ல நிறைய அந்த பைரட் சீக்வன்சஸ் இதெல்லாம் வச்சு சூப்பராக எடுக்க போகிறோம். கடலுக்குள்ளே நிறைய ஃபேண்டஸியான எலமெண்ட்லாம் இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய ஹைப் ஏற்றினாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த படத்தோட ட்ரெய்லர்லையும் ஷார்க்கெல்லாம் வச்சுக்கிட்டு சவாரி பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. சரி ஓகேப்பா, இது வந்து ஒரு நல்ல ஃபேண்டசி சப்ஜெக்டாக இருக்கும் போல, ஒரு பெரிய பைரட் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன், பைரட்ஸ் ஆஃப் கெரிபியன் மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி உள்ளே போன ஆடியன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கு. படம் வந்து ஓவராலாக 2-3 தடவை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வேறையாச்சுடா, என்னடா நீங்கள் வேற மாதிரி டியூன் பண்ணி கூட்டு போயிட்டு இங்கே வேற படத்தை காத்துறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மூடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பல்பு வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிறது கேப்டன். இந்த படத்தில் ஆர்யா நடிச்சிருப்பாரு. தென் இது மட்டும் இல்லாமல் டிக் டிக் டிக், டெடி, மிருதன், நாய்கள் ஜகதை இது மாதிரியான சூப்பர் படங்கள் எடுத்த டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இந்த படத்துக்கும் போனோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏலியன் கான்செப்ட். இந்த ஒரு டேரக்டர் எப்பயுமே ஹாலிவுட் படங்கள் இருக்கக்கூடிய ஃபேமஸான அந்த ஒரு ஜானர் எடுத்து பண்ணுவார். லைக் அனிமல்ஸ் வச்சு பண்ணுறது, ஸ்பேஸ் மூவி, இது மாதிரி அந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்து அது இந்தியனைஸ் பண்ணி அதை நல்லா அடாப்ட் பண்ணி பண்ணுவார். அந்த ஒரு விதத்தில் இந்த ஏலியன் கான்செப்டையுமே சூப்பராக எடுத்திருப்பாருன்னு சொல்லிட்டு நம்பி உள்ளே போனால் இங்கே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்காக இருந்திருக்கும். வந்தது முதல்ல ஏலியனாடா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்திருக்கும். இதை தாண்டி படத்தில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளே எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டே இருக்காது, சூற மொக்கையாக இருந்திருக்கும். ஸோ விஷுவலும் சரி, ஸ்டோரியும் சரி, எல்லாமே பெரிய டிசப்பாயிண்ட். இந்த டேரக்டர் ஒரு சைடு ஒரு நம்பிக்கை, தென் இதை தாண்டி இந்த படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மூவி சைட்லேருந்து ஏற்றின ஹைப்பு, தென் அந்த படத்துக்கு வந்த ரிவ்யூஸ் இது எல்லாமே என்னென்னமோ பண்ணுச்சு. கடைசியில் போய் பார்த்தா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை அப்படின்ற மாதிரி நம்மளை பயங்கரமாக டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு. 5ஆவதாக இருக்கிறது சிவகார்த்திகேயன் நடித்து ரிலீஸ் ஆன பிரின்ஸ். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான காமெடி படம். குடும்பத்தோடு வந்து பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம். தீபாவளிக்கு வருது, ஒரு பெஸ்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு மூவி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இப்படி தான் படத்தை ப்ரொமோட் பண்ணாங்க. படம் ரிலீஸ் ஆகி 2 நாளும் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், மீம் அது இதுன்னு எதில் பார்த்தாலும் படம் சூப்பர், லாஃப்டர் மொமெண்ட்டு, சிரிச்சு வயிறே வலிக்கும், ஃபேமிலியோட ஒர்த்து, தீபாவளி என்டர்டெய்னர், தீபாவளி வின்னர், என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தானுங்க. படத்தை பார்த்தா எப்பா தலைவலி அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஆடியன்ஸே அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், அந்த மீம் பேஜஸ்ல போய் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டாங்க ஆடியன்ஸ் அந்த அளவு அந்த படத்துக்கு பயங்கர ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணி ஆடியன்ஸை ஏமாத்தினாங்க. லிஸ்ட்ல 4ஆவதாக இருக்கிறது ஷாஹோ. பாகுபலி 2க்கு அப்புறம் பிரபாஸோட ஒரு பெரிய பேன் இண்டியன் படம் அடுத்து வராரு. ஒரு பெரிய சைஃபை ஆக்ஷன் த்ரில்லரோட வராதுப்பா, அதில் வந்து பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ எதிர்பார்ப்புகள். மூவி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இது ஒரு ஹாலிவுட் படமாக இருக்கும், விஎஃப்எக்ஸ்லாம் பிச்சிரும் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹைப் ஏற்றினாங்க. அதுக்கேற்ற மாதிரி டீசர் ட்ரெய்லரும் நல்லா ஒர்த்தாக தான் இருந்தது. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் இவங்க என்னமோ இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அதெல்லாம் மிஞ்சிற மாதிரி பெரிய ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி நினச்சி போன எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பெஸ்ட்டாக இல்லை, அதை தாண்டி ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் ஒழுங்காகவே உட்கார ஓரளவான ஒரு ஆவரேஜ் ஃபிலிமா போய் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் தெலுங்கு சைடில் வந்து இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் பாசிட்டிவ் ரிவ்யூலாம் கொடுக்க வச்சு எப்படியோ இந்த படத்தை ஓட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி இந்த படம் ஒரு ஃபெயிலியர்ன்றதை வந்து எல்லாரும் முன்னாடி வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிறது ஆக்டர் சிவகார்த்திகேயன் நடித்து ரிலீஸ் ஆன ஹீரோ. ஸோ இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ படம். இது வந்து பயங்கரமாக இருக்க போகுது. லைக் பேட்மேன் மாதிரியான அந்த ஒரு பிளேடு ஊடுறதா இருக்கட்டும், மாஸ்க் போடுறதா இருக்கட்டும், இது மாதிரி ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ வைப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் மூலமாக கிரியேட் பண்ணாங்க. ட்ரெய்லரில் அவருக்குன்னு ஒரு பைக்கு, அவர் போடுற மாஸ்க், அதுக்கப்புறம் அந்த ஹெச்இன் சிம்பிள் போட்ட ஒரு பிளேடை தூக்கி வீசுறது அது இதுன்னு சொல்லிட்டு ஆஹா கடைசியாக தமிழ் எப்படியோ ப்ராப்பராக ஒரு சூப்பர் ஹீரோ படம் வரப்போகுதுப்பா அப்படின்னு நினச்சி போன ஆடியன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இந்த படத்தில் அவர் அந்த சூட்டு போட்ட அந்த சீக்வன்ஸே வெறும் 20-30 நிமிஷத்துக்குள்ள தான். ஒரு விஜிலாண்டி சூப்பர் ஹீரோவை கூட வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அவர் அந்த ரோலை பிளே பண்ணல. ஒரு நார்மல் இந்தியன் டெம்ப்ளேட் கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி இருந்தது. இதன் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஃப்ளாப் ஆச்சு. அவங்க பண்ண ப்ரொமோஷன் அது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செட்டே ஆகலை.
லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது கோப்ரா. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் லுக் அது இதுன்னு இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மூவி ப்ரொடக்ஷன் வந்து படத்தோட ஷூட்டிங் ரஷ்யாவில் இருக்குது. விக்ரம் சார் வந்து 10 கெட்டப் போடுறாரு, பயங்கரமாக இருக்க போது, 10 கேரக்டரில் நடிக்கிறாரு அப்படி இப்படின்னு ஹைப் ஏற்றுனாங்க. ஆல்ரெடி ராஜா பாட்டை பார்த்தவங்கலாம் லைட்டாக உஷாரானாங்க, இதெல்லாம் ஒரே பாட்டில் வந்துட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே பாதி பேர் கணிச்சாங்க. பட் இருந்தாலும் இல்லைப்பா நம்மால் தெரிஞ்சிருப்பாரு, அதெல்லாம் சூப்பராக இருக்கும் பாரு, 10 விக்ரம் சார் வருவாங்க, 10 பேருக்கும் சண்டை வரப்போகுது, 10 பேர் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்குவாங்க, லைக் தசாவதாரமாக இருக்க போகுது அப்படி இப்படின்னு ட்ரெய்லர் எல்லாம் பார்த்து பயங்கரமா ஹைப் ஏற்றி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலி படம் ரிலீஸ் ஆகி எல்லாருக்கும் பட்டையை கிளப்புன்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே பட்டுன்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது. லைக் ராஜா பாட்டு எஃபெக்ட் தான், ஒரே பாட்டில் வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போவாங்களா, அது மாதிரி சிங்கிளா ஒரே ஒரு பாட்டு அதீரா பாட்டில் அத்தனை கெட்டபை போட்டு எல்லாரையும் மறுபடியும் ஸ்லிப்பர் ஷாட் பண்ணியிருப்பாரு மிஸ்டர் விக்ரம் சார். அவர் வந்து ஒரு நல்ல ஆக்டர் தான், பட் அவருக்கு என்னமோ தெரியல இந்த கெட்ட படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப படங்களாமே அமையுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணி ஒரு ஃப்ளாப் ஃபிலிமாக மாறி இருந்தது. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் மர்மர்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டைரக்ஷன், நியூ கேஸ்ட் அண்ட் க்ரூ, எல்லாருமே புதுசு. அதனாலே டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல புஷி இருந்து தான் ஆகணும். பட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ப்ரெஸ், மீடியா அது இதுன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ என்னென்னமோ பண்ணி இதை ப்ரொமோட் பண்ணானுங்க. லைக் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் கதறது, கண்ணை மூடுறது, பயப்படுறது, அப்படியே பயந்து ஓடுறது, என்னெல்லாம் பார்க்க முடியாது, நான் இந்த படத்தெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் வெளியே கிளம்பி போகிற மாதிரி என்னென்னமோ பண்ணி ஆஹா புதுசாக ஃபைனலி தரமான ஒரு ஹாரர் படம் தமிழில் வந்துருச்சு போலேப்பா அப்படின்ற மாதிரி எல்லா ஆடியன்ஸ் மைண்ட் செட்டையும் கிளற வச்சு போய் உட்காந்து பார்த்தா எல்லாருமே காரி துப்பிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பரப்பப்பட்டிருந்தது இன்ஃப்ளூயன்சஸால். செகண்ட் டேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸே அவ்வளோ பெருசாக இல்லை, என்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றி ஃபைனலி எல்லாரும் இது வேஸ்ட்டு, இதை வந்து ஃபேக்காக நம்மளை ப்ரொமோட் பண்ணி ஏமாற்றிருக்காங்க, இது ஒரு ஸ்கேமு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த படத்தை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க பாதி பேர். எந்த அளவு முதல் 2 நாளும் அதிகமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்குச்சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்புறத்துலேருந்து அப்படியே தொடர்ந்து ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்குச்சு. இதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் வச்சிருக்கோம். தென் இதை தாண்டி நீங்கள் ஒரு படத்து மேலே உங்களுக்கு எதிர்பார்ப்பை ஏற்றி விட்டு அந்த படத்தில் அது இல்லாமல் உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ண படங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.